வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மைக்ரோவல் ஃபிசியாலஜியில் இருக்க கண்டினியூஷன் தான் பார்க்க போதும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான டெய்லி நீட்ஸை இந்த BuyMode e-shopping ஆப்பில் டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் BuyMode வெல்கம் கிட்டுன்னு ஒரு காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. 999க்கு 25 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு அது வர்த்தாக தோணுது. உங்களுக்கு வர்த்தாக தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாப்புலரான பிராண்ட்ஸும் இருக்குது. நமக்கு தேவையான பிராண்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். த புவர் பிளேட் மெத்தட் அண்ட் ஸ்ப்ரெட் பிளேட் மெத்தட்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ புவர் பிளேட் மெத்தட்னா என்னென்னா, ஒரு இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்க எம்டியான ஒரு பிளேட்டை நம்ம எடுத்து அதில் பாக்டீரியல் டிசல்யூஷன் ஆட் பண்ணோம். அதுதான் என்னென்னா மெல்டட் நியூட்ரியன்ட் அகார். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்வெல்ஸ் டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா காலிஸை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்னு சாலிஃபைட் மீடியமில் பார்க்கணும். இதுதான் புவர் பிளேட் மெத்தட். ஸ்ப்ரெட் பிளேட் மெத்தட்னா என்னென்னா, இனாகுலேட் பண்ணிருக்க பிளேட்டில் கண்டெய்னிங் அ சாலிட் மீடியம் 0.1 ml ஊற்றிட்டு அதே பாக்டீரியல் டிசல்யூஷனில் ஸ்ப்ரெட் தி ஈவன்லி என்னதான் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸை ஈவனில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலனிஸ் க்ரோ ஒன்லி த சர்ஃபேஸ் ஆஃப் தி மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கல்ச்சர் டெக்னிக்ஸ்னால் என்ன? A microorganism can be cultured in a culture medium. The culture techniques are different types. என்னென்னா 4 types இருக்குது. Bacteria culture, continuous culture, syndromes culture, feedback culture. Next, batch culture அப்படின்னா என்னென்னா, ஒரு க்ரோத்தான மைக்ரோ ஆர்கானிசமில் ஒரு லிமிட்டடான வால்யூம் வச்சுருப்பாங்க லிக்விட், அதுதான் பேட்ச் கல்ச்சர். The vessels used in the culture fermented or bioreactor vessels are used may be test tube or thread dish or conical flask அப்படின்னு சொல்லுவாங்க. In a batch system, the microorganism will pass through 4 stages. அது நம்ம சொல்லிட்டோம்: lag, log, stationary phase and decline phase. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இதோட ப்ரீஃப் எக்ஸ்பிரஷன் பார்த்துருப்போம். இதை பார்க்கலனா இப்போ செக் பண்ணி பாருங்கள். The growth of the microorganism continues until either one of the essential nutrients is exhausted or toxic by the products accommodate to the incubate growth. The growth stages of batch culture can be represented in the form of curve called growth curve அப்படின்னு சொல்லுவாங்க. இதை batch curve another name is called growth curve. Next, continuous curve. Continuous curve refers to the growth of the microorganism in a medium that at a constant rate continuously. Continuous culture is possible when the nutrient is supplied continuously and the toxic byproducts and dead cells are removed regularly. இந்த apparatusல consist of culture vessel, a receiver, collection vessel. Culture vesselனா என்ன? The bacteria grow here. Receiverனா என்னதுன்னா, container sterile medium which supply continuously culture vessel. Collectionனா என்னன்னா, used up medium or dead cells are here. In continuous culture, the bacterial population is allowed to remain in the log phase of growth. This is a no decline phase அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, this culture provides a constant supply of bacteria. It helps to study the physiology of bacteria. The specific roles of different nutrients can be supplied. Next, syndromes culture. The division of all the cells at the same time in a culture is called syndromes culture. Cells in a microbial culture not divide at the same time. Hence, they are laboratory techniques that manipulate the growth of the cultures so that all the cells grow syndromesly.
சிண்ட்ரோம்ஸ் growth வந்து எப்படின்னா அச்சீவ் பண்ணுறது எய்தர் சேஞ்ச் இந்த ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் கெமிக்கல் காம்படிஷன் மீடியாவிலையும் இருக்கும். இந்த கல்ச்சரை வந்து என்னென்னா நம்ம சேம் டைமில் டிவைட் பண்ண மாட்டோம். இது வந்து லெபரேட்டரி பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்ம இந்த கல்ச்சரை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபீட்பேக் கல்ச்சர் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபீட்பேக் கல்ச்சர் வந்து டிஸ்கிரைப் எதுனா பேட்ச் கல்ச்சரோட இன்னொன்று தான் இது. இந்த ஃபீட்பேக் கண்டினியூஸ் வந்து சென்சுவலி வித் ஃப்ரெஷ் மீடியம் வித்தவுட் ரிமூவல் ஆஃப் கல்ச்சர் fluid. In this culture the volume increases with the time. Next, environment factors affecting the growth. இதில் என்னென்ன growth இருக்குது? டெம்பரேச்சர், அது மாதிரி நிறைய க்ரோத்தஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாக்டீரியா க்ரோ வந்து என்னென்னா ஆப்டிமிக்கல் டெம்பரேச்சராக ஜென்ரலி வேரியஸ் ஆகும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸில். தெர்மோஃபில்ஸ், சைக்கோஃபில்ஸ், மீசோஃபில்ஸ், தெர்மோஃபில்ஸ், சைட்ரோட்ரோஃபில்ஸ், எக்ஸ்ட்ரீமோட்ரோஃபில்ஸ். ஹைப்போதெர்மோஃபில்ஸ்னால் என்னது? சம் மெம்பரைன்ஸ் வந்து ஆர்கேயில் எக்ஸ்ட்ரீம் தெர்மோஃபில்ஸாக இருக்கும். அதுதான் வந்து ஹைப்போதெர்மோஃபில்ஸ். 800 to 100 டிகிரி செல்சியஸில் இருக்கும். சைக்கோஃபில்ஸ்னால் கோல்டு லவ்விங் மைக்ரோப்ஸ், அதுதான் 0 டிகிரி to 15 டிகிரி செல்சியஸாக இருக்கும். மீசோஃபில்ஸ்னால் மாட்ரேட்டடாக இருக்கும் டெம்பரேச்சர், மோஸ்ட் காமனாக 25 to 40 டிகிரியாக இருக்கும். தெர்மோஃபில்ஸ்னால் ஈட் லவ்விங், அதுதான் சைக்கோஃபில்ஸ் வந்து கோல்டு, தெர்மோஃபில்ஸ் மீன்ஸ் ஈட் லவ்விங் மைக்ரோப்ஸ் 40 டிகிரி to 80 டிகிரி. சைக்கோட்ரோப்ஸ்னால் கேபபிள் ஆஃப் க்ரோவிங் வந்து 0 to 30 டிகிரி செல்சியஸில் வந்து இது வந்து எப்படி பார்த்தாலும் வந்து இது க்ரோ ஆகும் ஃபுட்ஸில். எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ்னால் க்ரோஸ் ஃப்ரம் 100 டிகிரி to 120 டிகிரி செல்சியஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பிஹெச். பிஹெச்னால் என்னது? எல்லாருக்கும் பிஹெச்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க 10, 11, 12. பிஹெச்னால் என்னது? பிஹெச்னால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிஹெச் யூஸ் பண்ணுறதுனால நம்ம லெபரட்டரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் பிஹெச் டெஸ்ட்டுன்னு வச்சு. பிஹெச்னால் என்னென்னா அசிடிக் ஆர் அல்கலின் ஆஃப் எ சொல்யூஷன் அஃபெக்ட் தி ஆக்டிவிட்டி அட் integrated of enzymes, structures or components of cells. மோஸ்ட் பாக்டீரியா நம்ம என்னென்னா டெஸ்ட் பண்ணி இப்போ பிஹெச் பேப்பரை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி அதில் எவ்வளோ ரேஞ்சஸ் இருக்குதுன்னு அப்படி தான் நம்ம என்ன இந்த பிஹெச்சை 6.5 to 7.5 பிஹெச்னு சொல்கிறாங்க. இதில் 3 டைப்ஸ் இருக்குது. என்ன டைப்ஸ்னு பார்ப்போமா? அசிடோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், ஆல்கனோஃபில்ஸ். அசிடோஃபில்ஸ்னால் என்னென்னா ஆர்கானிசம் வந்து ஹைலி அசிடிக் கண்டிஷன்ஸில் இருக்கும். 6 pHல இருந்தாலும் அது க்ரோ ஆகும். அது அசிடோ பாக்டீரியா அசிட்டிக். எக்ஸாம்பிள். நியூட்ரியோஃபில்ஸ்னால் ஆர்கானிசம் வந்து நியூட்ரலாக இருந்தால் போதும், 6.5 to 7.5 இருந்தால் அது ஈக்குவலை. ஆல்கினோஃபில்ஸ்னால் என்னென்னா இந்த அல்கனைன் என்விரான்மெண்ட்டில் ஹையாக இருக்கணும், 8.5 to 11 pHல இருந்தால் தான் தெரினோஃபில்ஸ்வியா அல்கிஃபிலா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்னென்னா ஆப்ளிகேட்டட் ஏரோப்ஸ், ஃபெசிலிகேட்டட் ஆனரோப்ஸ், ஆப்ளிகேட்டட் ஆனரோப்ஸ்ன்ட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ளிகேட்டட் ஏரோப்ஸ் அப்படின்னா ரெக்வயர் ஆக்சிஜன் டு லிவ் மைக்ரோபாக்டீரியா டியூபர்குலோசிஸ் தான் வந்து இதோட எக்ஸாம்பிள். ஃபெசிலிகேட்டட் ஆனரோப்ஸ்னா கேன் யூஸ் தி ஆக்சிஜன் டு லிவ் இஃப் ப்ரெசன்ட் பட் கான் க்ரோ வித்தவுட். இப்போதைக்கு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து அதால் வளர முடியாது. அப்படி தான் என்னென்னா ஈக்குவலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ளிகேட்டட் ஆனரோப்ஸ்னால் டு நாட் நீட் ஆக்சிஜன் டு லிவ் டை த ப்ரெசன்ஸ் ஆஃப் இட். இதால் வந்து என்னென்னா ஆக்சிஜன் இல்லாமல் இதால் வாழ முடியாது, அதனால் டை ஆகிடும். அதான் எக்ஸாம்பிள் கொலஸ்டிரம் ஸ்பீஷியஸ். நெக்ஸ்ட் வாட்டர். வாட்டர் வந்து எதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது? ஜென்ரல் பர்பஸ்க்காக சொல்லுங்கள். வாட்டர் வந்து நம்ம குடிக்க நம்ம வாட்ரு தேவைப்படுது. அதே மாதிரி வந்து ஆல்கலைன் மைக்ரோப்ஸ்க்கு வாட்டர் தேவைப்படுது. அந்த மாதிரி தான் இது. பாக்டீரியாவுக்கு தண்ணியும் தேவைப்படும். அதோட பர்பஸ் தான் என்னென்னா டு டிசால்வ் த ஃபுட் யூஸ். இது இந்த டிசால்வ் ஆகும் அந்த ஃபுட்டில். வாட்டர் அலோஸ் a food to get into the cells. வாட்டர் வந்து அந்த ஃபுட் பாக்டீரியாவில் வந்து அலோஸ் பண்ணும். used for many chemical reactions necessary for life and growth. இது நம்ம யூஸ்டு பண்ணுறோம் மெனி கெமிக்கல் ரியாக்ஷனாக நெசசரியாக வந்து லைஃப்பில் இல்லாமல். வாட்டர் அலோஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் டு எஸ்கேப். வாட்டர் வந்து நம்மளோட வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸில் வந்து வெளியே தள்ளுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்னென்னா ஹை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் have the effect of removing necessary water from the cell.
ஹை ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து என்னென்னா எஃபெக்ட் இருக்குது ரிமூவிங் தி அன்னெசரியும் சரி நெசசரியும் சரி வாட்டர் ஃப்ரம் தி செல். பிளாஸ்மோசிஸ் அப்படின்னா சிக்கிங் ஆஃப் தி செல் பிளாஸ்மா மெம்பரைன் காஸ்டு பை ஆஸ்மோட்டிக் லாஸ் ஆஃப் வாட்டர். என்னென்னா அந்த பிளாஸ்மா மெம்பரைனில் வந்து காஸ் பண்ணுது ஆஸ்மோட்டிக்கில் வந்து லாஸ் ஆஃப் வாட்டரை வந்து. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஆலோஃபில்ஸ் அப்படின்னா என்னென்னா அடாப்டட் வெல் டு ஹை சால்ட் கன்சன்ட்ரேஷன்ஸ் ஆல்கோபாக்டீரியம் ஸ்பீஷீஸ். அது வந்து அடாப்டட் ஆகிடும் சால்ட்டியான இருக்க கான்சன்ட்ரேஷன்ஸ்கிட்ட வந்து அது ஆக்ட் ஆகிடும். ஆப்ளிகேட்டட் ஆலோஃபில்ஸ் அப்படின்னா ரெக்வயர் ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஆலோபாக்டீரி. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ரெண்டுமே வந்து எப்படின்னா சால்ட்டியான கான்சன்ட்ரேஷன்ஸில் வந்து வளரும். Facilitated allophobes do not require high salty conditions but are able to grow salty concentrations up to 2%. Some can be tolerate up to 15% salt. இதால் வந்து சால்ட் கான்சன்ட்ரேஷனில் வாழ முடியும், சால்ட் இல்லாத கான்சன்ட்ரேஷனில் இதால் வாழ முடியும். அதுதான் என்னென்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆல்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.